இலங்கையில மீளவும் புலிகள் மீளுருவாக்கம் செய்யப்படுறதாக சொல்லப்பட்டு கோபி எனப்படுகிற செல்லையா பொன்னையா, சுந்தரலிங்கம் திவியன், நவரத்தினன் நவநீதன் என்று சொல்லப்படுகிற இந்த 3 இளைஞர்களுமே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இதற்கு பின்னணியில மஹிந்த தரப்பு போட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய திட்டமே இருந்திருக்குது. யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருந்தது, உண்மையாகவே என்ன நடந்தது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது. அதே போல ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய எரிசக்தி அமைச்சர் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறார். இவரோட சேர்த்து அமைச்சருடைய செயலாளரும் தன்னுடைய கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். இதற்கு பின்னணியில அனுர தரப்பு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு அதிரடியான நடவடிக்கை வெளியில வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம முல்லைத்தீவு பகுதியில் ஒரு போதகரோட சேர்த்து 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய துஷ்பிரயோக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்கள் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையுமே நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, சரியா 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அப்ப ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளராக இருந்திருக்கக்கூடிய பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய மிக அவசரமாக ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். இதுல வைத்து இந்த வெளியோயா பகுதியில் இருக்கிற கம்பிலி வெளி என்று சொல்லப்படுகிற காட்டு பகுதிக்குள்ள நாங்கள் கோபி குழுவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். மிக நீண்ட நாள் தேடுதலுக்கு பிறகு இந்த கோபி குழுவை நாங்கள் கண்டுபிடிச்ச நாங்கள் இதுல அந்த இடத்துல வைத்து கோபி குழுவுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில துப்பாக்கி சூட்டு சண்டைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதுல இந்த கோபியோட சேர்த்து மேலதிகமாக 2 பேர், அதாவது மொத்தமாக 3 இளைஞர்களை நாங்கள் படுகொலை செய்திருக்கிறோம். அதே நேரம் ராணுவ தரப்புல இருந்து ஒரு சிப்பாய் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி சகல ஊடகங்களுக்கு முன்னுக்கு வச்சு இந்த ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரியவால சொல்லப்பட்டது. இந்த விடயம் அடுத்தடுத்த நாட்கள்ல சர்வதேச ஊடகங்கள்ல கூட இடம் பிடித்திருந்தது. இதற்கு பிறகு 2 நாட்கள்ல இந்த கோபி குழுன்றது புலிகளை மீளுருவாக்கம் செய்கிற ஒரு அமைப்பு. இவர்களால அப்ப ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாதுகாப்பு செயலாளராக இருந்திருக்கக்கூடிய கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இதால தான் நாங்கள் இந்த கோபி குழுவை தேடி கண்டுபிடித்து அவர்களை சுட்டு படுகொலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதுதான் நடந்த சம்பவத்துக்கு மஹிந்த தரப்பால சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கம். ஆனா உண்மையாகவே என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இப்படி இந்த கோபி குழு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு அப்ப கொழும்பினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய பிரதானியாக இருந்திருக்கக்கூடிய நாலக்க சில்வாவால ஒரு ரகசிய விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இதுல பல போலீசார், பல புலனாய்வு பிரிவினர் ஈடுபடுத்தப்பட்டு வெற்றிகரமாக இந்த விசாரணை முடிவடையும் போது அதுல என்ன தெரிய வந்திருக்குது என்று சொன்னா, இப்படி இந்த மஹிந்த தரப்பு சொல்லி இருக்கிறது போல இந்த கோபி குழுவுக்கும் புலிகள் மீளுருவாக்கத்துக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று தெரிய வருது. இதற்கு பின்னணியில கோட்டாபாய ராஜபக்சவும் அப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்திருக்கக்கூடிய இந்த சுரேஷ் சாலவும் நேரடியாக தொடர்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், இவர்கள் இருவரும் தான் இந்த கோபி குழுவுக்கு புலிகள் முத்திரையை குத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய விடயம் வெளிச்சத்துக்கு வருது. இருந்தாலும் ஏன் இந்த சம்பவம் இடம்பெற்றது, அதாவது இந்த கோபி குழு எதற்காக படுகொலை செய்யப்பட வேண்டும், இதற்கு பின்னணியில எந்த காய் நகர்த்தல்கள் இடம்பெற்றது என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கதான் இந்த மஹிந்த ராஜபக்ச போட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டமே தெரிய வந்திருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, முதலாவது இந்த கோபி குழு என்றா யார் என்று சொன்னா, இந்த கோபி என்று சொல்லப்படுகிற செல்லையா பொன்னையா இதற்கு முன்னுக்கு, அதாவது 2009ஆம் ஆண்டு காலத்துக்கு முன்னுக்கு புலிகள் அமைப்பில் இருந்து அதற்கு பிறகு இந்த யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு புனர்வாழ்வு பெற்று ஒரு சாதாரண பார ஊர்தி ஓட்டுநராக இருக்கக்கூடிய நபர். அதே போல இந்த கோபியோட சேர்த்து மிகுதி 3 பேருமே, அதாவது இந்த சுந்தரலிங்கம் திவியன், அதே போல நவரத்தினம் நவநீதன் என்று சொல்லப்படுகிற இந்த 3 பேருமே கிளிநொச்சி ராணுவ முகாமில் தான் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். இப்படி இருக்க சரியா ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி இந்த கோபியோட சேர்த்து 3 பேரும் புலனாய்வு பிரிவால கைது செய்யப்படுறார்கள். இந்த விடயத்தை அப்ப வடக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்திருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் உதய பெராரோ உறுதிப்படுத்தியிருந்தவர். அதே நேரம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையிலையும் இந்த செய்தி இடம்பெற்றிருந்தது. இதற்கு பிறகு என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இவர்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சரியா 4 நாட்கள், அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி மட்டும் தடுத்து வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அப்ப ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்திருக்கக்கூடிய இந்த சுரேஷ் சாலவனுடைய நேரடி உத்தரவு, அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இங்க இருந்து புளியங்குளம் ராணுவ முகாமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அன்றைய தினம் இரவு பொழுது, அதாவது ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு அங்க இருந்து புளியங்குளத்தில் இருந்து வெளியோயா பகுதியில் இருக்கிற
இந்த கம்பிலிவெளி என்று சொல்லப்படுகிற காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இதற்கிடையில இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த கோபி குழுவை கைது செய்யறதுக்கும் அதே போல இந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையில இருந்து இன்னும் ஒரு நபரும் உதவி செய்திருக்கிறார். இவர் யார் என்று சொன்னா, இந்த கிளிநொச்சி ராணுவ முகாமில் பணியாற்றி இருக்கக்கூடிய லான்ஸ் கோப்பரலாக இருந்த செல்வராஜன் கமலநாதன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர். இவரும் அன்றைய தினம் அந்த கம்பிலிவெளி காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இவருக்கு இங்க நடைபெற்றிருக்கக்கூடிய சகல விடயங்களுமே தெரியும். அதாவது இந்த கோபி குழு ஏன் சிக்க வைக்கப்பட்டிருக்குது, அவர்கள் எங்க கொண்டு செல்லப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன நடக்க போகுது என்று சொல்லி சகல விடயங்களுமே இந்த கமலநாதனுக்கும் தெரியும். இதால அவரும் அந்த காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்க வைத்து இவர்கள் 4 பேருமே படுகொலை செய்யப்படுறார்கள். இதற்கு பிறகு அங்க இருந்து வெளியில வந்துதான் இப்படி நாங்கள் இந்த கோபி குழுவை கண்டுபிடித்து படுகொலை செய்துட்டோம், அதுல 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதை விட ஒரு ராணுவ சிப்பாயும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த கமலநாதனுடைய உயிரிழப்பையும் இவர்கள் சரி செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாமே ஏன் நடைபெற்றது என்று கேட்டா, இதற்கு பின்னணியில மஹிந்த ராஜபக்சவனுடைய தேர்தல் திட்டம் இருந்திருக்கு. அதாவது 2015ஆம் ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளணும் என்று சொன்னா மீளவும் மக்கள் மத்தியில இந்த புலிப்பயத்தை காட்டணும். அதாவது சிங்கள மக்கள் மத்தியில தங்களை ஒரு மீட்பராக வைத்திருக்கணும், அப்பத்தான் எங்களுக்கு வாக்கு விழும் என்ற நம்பிக்கையில மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச இவர்களுக்கு உதவி செய்கிற பட்டியலில் இந்த சுரேசாலவும் இணைஞ்சுதான் இந்த ஒரு மிகப்பெரிய படுகொலை திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், இதுதான் நடந்திருக்குது என்று சொல்லி இப்ப சர்வதேச ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்குது. இதற்குள்ள பல ஆதாரங்கள், பல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியா இன்றைக்கு இது வெளியாக இருக்குது. இலங்கையினுடைய தென்னிலங்கை அரசியல் பரப்பில் இது பலத்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது. இப்படி இருக்கேதான் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அமைச்சர், எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி பதவி விலகி இருக்கிறார். இவரை பற்றின விடயங்கள் கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேல சர்ச்சையாக போய் கொண்டிருந்தது. அதாவது இந்த குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அதை விட இப்ப இவர் பதவியேற்ற பிறகு, அமைச்சராக பதவியேற்ற பிறகு ஒரு நிலக்கரி, தரமற்ற நிலக்கரி இறக்குமதியில ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த குமார் ஜெயக்கொடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணம், அதே நிலம் பல இடங்கள்ல முறைப்பாடு என்று சொல்லி எதிர்க்கட்சிகளால் பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இப்படி இருக்க இன்றைக்கு எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடி தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அதே நேரம் அந்த அமைச்சினுடைய செயலாளரும் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறார். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறின பிறகு இந்த இறக்குமதி செய்திருக்கக்கூடிய நிலக்கரியில ஊழல் இடம்பெற்றிருக்கிறார். அந்த நிலக்கரிகள் தரமற்ற இறக்குமதி என்று சொல்லியும், இதால இந்த மின்சக்தி உற்பத்தியில மிகப்பெரிய மாறுபாடுகள், அதாவது வீழ்ச்சி ஏற்பட போகுது, இது இலங்கை அரச பணத்தில் பல லட்சம் ரூபாய்கள் நட்டம் ஏற்படுறதுக்கு சமம் என்று சொல்லி பலகட்ட தரப்புகளால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இப்படி இருக்க இப்ப ஜனாதிபதி அனுரகுமார என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, உடனடியாக இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நியமிச்சிருக்கிறார். இதற்காக அந்த விசாரணை ஆணைக்குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குறதுக்காகத்தான் அந்த பதவிகளில் இருந்து குமார் ஜெயக்கொடி இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறார். இந்த விடயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்குது. உடனடியாக இப்படி ஒரு விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்பட்டதும், அதற்கு ஒத்துழைப்பு தெரிவிக்கிறதுக்காக ஒரு அமைச்சர் பதவி விலகினதும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல வரவேற்கத்தக்க விடயமாக மாறி இருக்குது. இப்படி இருக்கேதான் முல்லைத்தீவு மல்லாவி பகுதியில் வைத்து ஒரு போதகரோட சேர்த்து 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, அண்மையில் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த முல்லைத்தீவு மல்லாவியில் இருக்கக்கூடிய வவுனிக்குளம் பகுதியில் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக 15 பேர் போயிருக்கிறார்கள். அதாவது ஒரு போதகரோட சேர்த்து 15 பேர் போயிருக்கிறார்கள். அங்க இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிவடைந்த பிறகு ஒரு வாகனத்தில் இந்த போதகரோட சேர்த்து 3 ஆண்களும் அதே நேரம் 2 பெண்களும் பயணித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த பயணித்துக் கொண்டிருக்கும் போது வாகனத்துக்கு வைத்து குடிபானம் குடிக்கிறதுக்காக இந்த போதகர் தரப்பால கொடுக்கப்பட்டதாகவும், இதற்கு பிறகு அந்த குடிச்சா பிறகு அந்த 2 பெண்களும் அரை மயக்கத்தில் இருக்கும்போது அவர்களை ஒரு காட்டு பகுதி கலைத்து சென்று இந்த போதகரோட சேர்த்து மித்த 3 ஆண்களுமே அவர்களை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு இந்த 2 பெண்களுமே வீடுகளில் சென்று இந்த விடயங்களை தெரிவித்து அது போலீஸ் முறைப்பாடாக வழங்கப்பட்டு இன்றைக்கு இவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் இடம்பெற்றிருக்குது. இது பற்றி எப்படியான விசாரணைகள் இடம்பெறப் போகுது, இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இந்த மஹிந்த, கோட்டா அதே போல சுரேசாலவால செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த படுகொலை சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்படி இந்த ஒரு சம்பவம் போல இன்னும் எத்தனை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம்? மிக முக்கியமாக இந்த தகவல்கள் எல்லாமே சிங்கள மக்களுக்கு தெரிகிறது எவ்வளவு அவசியம் என்றதை பற்றியும், அதை மேற்கொள்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான செய்தியோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.